ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செரி பழம் தான் பிரிக்க போகிறோம். வாங்க போய் செரி பழத்தை வரோம். நிறையா மரம் இருக்குது. அந்த நிறையா மரத்துலேயும் ஒரு மரத்தை நம்ம காட்டுவோம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி மரம்னு சொல்லுவாங்க. சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, சாப்பிடலாம். இப்போ என் தம்பி சாப்பிட்டு காட்டுவான் பாருங்க. பாருங்க, செம்பருத்தி பழத்தை சாப்பிட்டு காட்டுவான். செமையாக இருக்கும், சாப்பிடுங்க. செரி பழம் எல்லோரும் சாப்பிடுங்க, அது உடல் நலத்துக்கு நல்லா எல்லோரும் சொல்கிறாங்க. போய் நம்ம செரி பழத்தை இதான் மாமரம்னு சொல்லுவாங்க. மாமரம் இங்கே எனக்கு இப்போ மாமரத்துலேருந்து ஒரு பழம் நான் பறித்து வச்சுருக்கேன். வாங்க அது காட்டுறேன். பாருங்கள், சரியான பழம். கீழே விழுந்ததுனால ஒரு ஓட்டை விழுந்துருக்கு. என்ன பழம் தான் இது பாருங்கள். வீட்டில் எல்லாரும் தோட்டத்தில் எடுத்து தின்னாச்சு. வாங்க போகலாம். இதான் பழம். பலாப்பழத்தில் எல்லாமே இருக்கும். நல்லா சுவையானது. பலாசொலைகள் அவ்வளவு இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள். இப்போ நம்ம செரி பழத்தை பறிக்க போகலாம். வாங்க, உங்களுக்கு நான் நிறையா மரத்தை காட்டுறேன். இப்போ செரி பழத்தை பறிச்சுட்டு அப்புறம் போகலாம். எல்லா மரத்துலேயும் ஒரு காயை பறித்து நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அது தின்னும் காமிச்சாச்சு. இதான் நம்ம மாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மரத்தில் ஏறலாம். இதுதான் செரி பழம் மரம். நல்லா சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. மரத்தில் ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறாங்க, விரிச்சுக்கிறா ஃபுல்லாக பெருசா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செரி பழத்தில் ஒன்று பறித்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒன்று செரி பழத்தில் நான் பறித்து சாப்பிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாருங்கள். இப்போ நல்லா சுவையாக இருக்கும், சத்து உள்ளது. பாருங்கள், நான் பறித்து காட்டுறேன். இப்போ சத்தம் விடாரா. இதான் செரிக்காய். ஒரு செரிக்காய் இருக்கா, பார்த்துட்டீங்களா? பாருங்கள். இப்போ நான் சத்தம் காலை பிடிச்சி முடிக்கிறேன். இப்போ நம்ம பறித்து காட்டலாம். என்ன காட்டுறோம், பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன காட்டுறோம், இப்போ நம்ம பறிக்கிறத சாப்பிட்டு காட்டுறோம். தெரிய மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சாச்சு. நல்ல பழம் தான் இது. இன்னும் சோப்பு கலரில் காய்க்கும். இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் நல்ல பழம். எல்லோரும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழம் இருக்குது. இதிலெல்லாம் பழம்லாம் இதெல்லாம் பழம் இருக்குது பாருங்கள். ஒன்று அதில் இருக்கா, சோப்பு பழம் இருக்கா அதில். சோப்பு பழம் பறித்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பழம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் பழம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பறித்து காட்டுறேன். ஒரு சிவப்பானது, அது சிவப்பு கலரில் இருக்கும். இது
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு கலரில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேமராமேன் இதை சாப்பிடுவார். நானும் சாப்பிடுவேன் பாருங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டேனா. இப்போ கேமராமேன் சாப்பிடுவாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் சாப்பிடுவார். இப்போ தூளியாக இருக்கு காய்ஸ், தின்னு பாருங்க காய்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கு காய்ஸ். எல்லோரும் சாப்பிடுங்க. கேமராமேன் உண்மையிலே சாப்பிட்டார் தான். எல்லோரும் ஏமாத்துங்கிற சத்து பழம் தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகேயா? எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம், கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு நாங்கள் ஏறி இருக்கோம். தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழம் இப்போ நாங்கள் காட்டினோம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காட்டுறோம் பைத்தியம் கூட கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை பழம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதில் தான் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெருசாக போக போக காய்க்குமா ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாதம் எல்லாம் போட்டு தங்கிக்கலாம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பண்ணலாம். லெமன் ஜூஸ் எல்லாமே பண்ணலாம் அதில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவோம். இப்போ நல்ல இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு இதில் எடுத்துருக்கோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும். கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முள் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஏன்னா பெருக்கிறப்பெல்லாம் முள் இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக பறிச்சிடலாம். அதை விட்டுருங்க. நம்ம இப்போ கொய்யாப்பழம் பறிக்கிறத பார்க்கலாம். கொய்யாப்பழத்தில் அவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இப்போ தான் குட்டி குட்டியாக காய்க்குது, பெருசாலாம் இல்லை, சின்னதாக இருக்கும் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, வீடு 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 பார்த்துக்கோங்க. நம்ம இடத்துல எல்லாமே விதையும் பார்த்துக்கோங்க. இல்லை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன காட்ட போகிறோம்னா, ஆரஞ்சு செடி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துக்கோங்க, ஆரஞ்சு செடியை பாருங்கள். இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம். இன்னும் நாள் ஆகும் வளர்கிறதுக்கு. பாருங்கள், எலுமிச்சை செடியெல்லாம் இல்லை, இது பார்த்துக்கோ, முள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ காட்டியாச்சு. இப்போ நம்ம சீத்தாப்பழம் செடி எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுற்றிட்டு போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இதுதான் சீத்தாப்பழம் செடி. சீத்தாப்பழம் செடி இன்னும் வேறு இடத்துல இருக்குது, அதை காட்டுறேன். இதுதான் சப்போட்டா பழம் செடி. பார்த்துக்கோங்க. ரெண்டு இது இருக்குது பாருங்கள், இன்னொன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்ன? சீத்தாப்பழம் செடியை இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் சீத்தாப்பழம் செடி. ஃப்ரெண்ட்ஸ், சீத்தாப்பழ செடி அங்கிட்டு 8 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஆரஞ்சு செடி. 2 இது போட்டிருக்கோம் நம்ம, விளவும் அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எல்லாமே விளையும். இப்போ மாதுளம்பழ செடியை பார்க்கலாம் வாங்க. இதான் மாதுளம்பழ செடி. இப்போ சுண்டக்காய் செடியை பார்க்கலாம். இந்தளவு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சுண்டைக்காய் நிறையா காய்ச்சிருக்கு. குண்டு குண்டாக காய்க்கும் சுண்டைக்காய்லாம். சுண்டைக்காய் குழம்பு வச்சோம், அதெல்லாம் அருமையாக இருந்துச்சு. சுண்டைக்காய் அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி பழம் இப்போ காட்டினோம் உங்கள்கிட்ட, அது நல்லா இருக்கும். எல்லாம் வாங்க இது காட்டும். பப்பாளி பழம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போய் மாடி மேலே எல்லா செடியும் காட்டுறோம். மாடி மேலே இருந்துக்கிட்டு இங்கேருந்து செடியெல்லாம் காட்டுறோம், மாங்காய் எல்லாமும் காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணுக்குட்டி சொல்லுங்க, நம்ம கண்ணுக்குட்டி பாருங்க, அழகாக இருக்கும். வாங்க இப்போ 2 பசங்க ஃப்ரீ ஃபயரே விளாண்டிட்டு இருப்பாங்க, காட்டுறேன். இவங்க தான் அந்த ஃப்ரீ ஃபயரே விளாண்டிட்டு இருக்க குரூப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் மாடி மேலே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். செருப்பாக அடிப்பாங்கங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வேண்டாம், ஆமாம் மாட்டேங்கிறேன், என்ன காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுன்னு காய்ச்சிருக்கு, எல்லாம் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடி மேலே இருந்துட்டு எல்லா செடியும் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பழம் பெருச்சோம் தெரியுமா, அந்த மரத்தில் இந்த பழங்க அப்படியே தெரியுது பாருங்க. அப்படியே நம்ம மாடெல்லாம் தெரியுது பாருங்க, அந்த படுத்தா எடுக்க பாருங்க. வாங்க நம்ம இந்த பழம் செடியை பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த செடியெல்லாம் இருக்குது. ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன் எல்லோரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன்? எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுறேன், எங்கள் வீடியோ மட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.